அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் அதி உயர் பாதுகாப்பு அதிகாரி உயிரிழப்பு, இஸ்ரேல் அறிவிப்பை பொய்யாக்கிய குறிப்பு. கப்பலை அனுப்புவதாக சொல்லவில்லை, டிரம்பின் பேச்சுக்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்த பிரித்தானிய பிரதமர். கால வரையறையின்றி மூடப்பட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தின் விமான நிலையங்கள். ஈராக்கில் அமெரிக்க தூதரகம் மீது ஏவுகணை தாக்குதல். ஈரானுக்கு ஆபத்தான ஷாகத் ட்ரோன்களை தயாரித்து உதவும் சீனா, வெளியான காணொலியால் பீதி. ஆப்கானிஸ்தானில் நடந்த பயங்கரமான தாக்குதல், 400 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேலிய ராணுவ தலைமையகத்தை குறிவைத்த ஈரான். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆபத்தாகும் ரஷ்யா. நெதன்யாவுக்கு எதிராக திரும்பிய மொசாட், இஸ்ரேல் போர்க்களத்தில் அதிரடி திருப்பம். மத்திய கிழக்கில் போர் பதற்றம் தீவிரம், தெஹ்ரான் மீது இஸ்ரேல் தாக்குதல். தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானின் அதி உயர் பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் உரிமை கோரியுள்ள போதிலும் ஈரான் தரப்பில் இருந்து இதுவரை உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் அலி லாரிஜானியின் உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் கையால் எழுதப்பட்ட குறிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானிய அரசு ஊடகங்களாலும் பகிரப்பட்டுள்ள இந்த குறிப்பானது அண்மையில் அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்த ஈரானிய கடற்படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அமைந்துள்ளது. உயிரிழந்த வீரர்களின் இறுதிச் சடங்குகள் இன்று நடைபெறவிருந்த நிலையில் அவர்களுக்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்த குறிப்பு வெளியாகியுள்ளது. அதி உயர் பாதுகாப்பு அதிகாரி அலி லாரிஜானி 2005 மற்றும் 2007 கால பகுதியில் அவர் ஈரானின் பிரதான அணுசக்தி பேச்சுவார்த்தையாளராக சர்வதேச மட்டத்தில் செயல்பட்டுள்ளார். இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் அலி லாரிஜானி மற்றும் பாசிச் படை தளபதி சுலைமானி ஆகியோர் கொல்லப்பட்டதாக தொலைக்காட்சியில் அறிவித்த சில நிமிடங்களிலேயே இந்த குறிப்பு வெளியாகியுள்ளது. லாரிஜானி உயிருடன் இருப்பதை உறுதிப்படுத்த ஈரான் இதனை வெளியிட்டதா அல்லது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட குறிப்பை அவரது அலுவலகம் வெளியிட்டுள்ளதா என்பது குறித்த விவாதங்கள் தற்போது எழுந்துள்ளன. ஈரான் போர் தொடர்பில் தொடர்ந்து பிரித்தானியாவை வம்பிழுத்து வரும் டொனால்ட் ட்ரம்பால் இரு நாடுகளுக்கும் இடையான நல்லுறவை தற்காத்துக் கொள்ள கெய்ர் ஸ்டார்மர் போராடி வருகிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு மீண்டும் பிரதமர் ஸ்டார்மர் மீதான தனது விரக்தியை வெளிப்படுத்தியுள்ளார். ஈரான் போரில் தலையிட பிரித்தானியா காட்டும் தயக்கத்தை மிக மோசமான செயற்பாடு என ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். மேலும் தாம் கோரிக்கை வைக்காமலே 2 போர்க்கப்பல்களை மத்திய கிழக்கில் அனுப்பி வைக்க கெய்ர் ஸ்டார்மர் தம்மிடம் உறுதியளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அப்படியான ஒரு உரையாடல் நடைபெறவில்லை என்று பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மேலும் பிரித்தானியாவின் கப்பல்களில் ஒன்று மட்டும் தற்போது செயற்பாட்டில் உள்ளதாகவும் அது தற்போது ஆர்க்டிக் பகுதிக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் அலுவலகம் விளக்கம் அளித்துள்ளது. கார்மஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்தை முன்னெடுக்க ஐரோப்பிய நாடுகளின் உதவியை கோரியிருந்த ட்ரம்ப் ஏமாற்றம் அடைந்துள்ள நிலையிலே ஸ்டார்மர் மீது விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். அது மட்டுமின்றி அமெரிக்காவின் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான கப்பல்கள் ஈரானின் கண்மூடித்தனமான தாக்குதலில் கடலில் மூழ்கும் ஆபத்து இருப்பதனாலேயே ஜப்பானையும் ஐரோப்பிய நாடுகளையும் இதில் சிக்க வைக்க ட்ரம்ப் திட்டமிடுகிறார் என்ற கருத்தும் பரவி வருகிறது. பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீதான போர் தொடங்கியதிலிருந்து கார்முஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்துள்ளது. ஈரானின் அனுமதியின்றி புறப்பட்ட கப்பல்கள் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஈரான் போரில் பிரித்தானியா ஒருபோதும் களமிறங்காது என்றே ஸ்டார்மர் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பிரான்சும் ஜெர்மனியும் ஏற்கனவே தங்கள் நிலைப்பாட்டை அறிவித்துள்ளது. இதனிடையே தாம் பிரித்தானியா, பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகளை அணுகியது அமெரிக்காவிற்கு அவர்களின் சேவை தேவை என்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் எவ்வாறு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளவே என்று வெளிப்படையாகவே முரண்பாடான கருத்தை ட்ரம்ப் பதிவு செய்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள துபாய் மற்றும் அபுதாபி உள்ளிட்ட அனைத்து சர்வதேச விமான நிலையங்களும் காலவரையறையின்றி மூடப்பட்டுள்ளன. துபாய் விமான நிலையம் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளை இலக்கு வைத்து ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி வருவதால் பாதுகாப்பு கருதி அந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
ஒட்டுமொத்த வான்பரப்பையும் மூடுவதாக ஐக்கிய அரபு அமீரக அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த திடீர் அறிவிப்பால் ஆயிரக்கணக்கான சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விமான நிலையங்கள் மூடப்படுவதால் உலகளாவிய போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஈரானின் இந்த தாக்குதல் வளைகுடா நாடுகளின் பொருளாதாரத்தின் மீது நடத்தப்படும் நேரடி தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. போர்ச்சூழல் தணிந்தால் மட்டுமே மீண்டும் விமான சேவைகள் தொடங்கும் என்பதால் பயணிகள் பெரும் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதனால் தூதரக வளாகத்தினுள் பயங்கர வெடிப்பு ஏற்பட்டு கரும்புகை வெளியாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது பற்றி பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் கூறுகையில், அமெரிக்க தூதரகத்தை குறிவைத்து 3 ட்ரோன்கள் மற்றும் 4 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஒரு ட்ரோன் வளாகத்தினுள் வெடித்து சிதறியதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்களை தடுக்கும் நடவடிக்கையில் அங்கிருந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் தாக்குதல்களால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. முன்னதாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளின் தாக்குதல்களில் கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரானின் தலைமை மதகுரு அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனால் வளைகுடா நாடுகளில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மீது ஈரான் தொடர் தாக்குதல் நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் ஆபத்தான ஷாகத் ட்ரோன்கள் தயாரிப்பதாக காணொலியொன்று கசிந்துள்ள நிலையில் ஈரானுக்கு அந்த நாடு ரகசியமாக உதவுவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தொய்கியூன் பகுதியில் அமைந்துள்ள ஒரு தொழிற்சாலையில் இருந்தே தொடர்புடைய காணொலி பகிரப்பட்டுள்ளது. அங்கே ஷாகத் ட்ரோன்கள் ஒவ்வொரு பாகமாக இணைக்கப்பட்டு வருகிறது. இன்னொரு காணொலியில் ஈரானின் மிக ஆபத்தான ஷாகத் ட்ரோன்கள் போன்று பெரும் எண்ணிக்கையில் ஒரு கிடங்கில் காணப்படும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் ஈரான் மற்றும் ரஷ்யாவின் ஷாகத் ட்ரோன்கள் சீனாவில் தயாரிக்கப்படுகிறது பாருங்கள் என பிரித்தானியாவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் தொம் தியாங் தெரிவித்துள்ளார். மேலும் இது ஆச்சரியத்துக்குரியது அல்ல, ஆயினும் உக்ரைனிய குழந்தைகளை கொன்று குவிக்கும் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு சீனா துணையாக நிற்கின்றது என்பதை நினைவூட்டுகிறதாக கூறினார். ஈரான் ரஷ்யாவுக்கு தொழில்நுட்பத்தை விற்பனை செய்வதற்கு முன்பு தொடக்கத்தில் ரஷ்யாவுக்கு சுமார் 6000 ஷாகத் ட்ரோன்களை ஒப்பந்த அடிப்படையில் வழங்கியது. ஈரான் பின்னர் தொழில்நுட்பத்தை விற்பனை செய்ததும் ரஷ்யா பெரும் எண்ணிக்கையில் அந்த ட்ரோன்களை தயாரித்துக் கொண்டது. ஷாகத் 136 ட்ரோன் ஒன்றின் உற்பத்தி செலவு 38,000 பவுண்டுகள் என்றே தெரிய வருகிறது. ஆனால் 1.5 மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள குரூஸ் ஏவுகணையை விட இந்த ட்ரோன்கள் ஆபத்தானவை. மணிக்கு 180 கிலோமீட்டர் பாயும் இந்த ட்ரோன்கள் சுமார் 2500 கிலோமீட்டர் வரையில் சென்ற இலக்கை தாக்கும். ஷாகத் ட்ரோன்களால் உக்ரைனில் பல்லாயிரக்கணக்கான இலக்குகளை ரஷ்யா தாக்கியுள்ளது. 2 வாரங்களுக்கு முன்னர் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது போர் தொடுத்ததன் பின்னர் ஆவேசமடைந்த ஈரான் ராணுவம் மத்திய கிழக்கின் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தி வருகிறது. ஈரானின் இந்த ட்ரோன் படை ஐக்கிய அரபு அமீரகம், பக்ரைன், குவைட், கத்தார் மற்றும் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளுக்கும் பெரும் அழிவை ஏற்படுத்தி வருகிறது. அத்துடன் மத்திய கிழக்கில் பாதுகாப்பரணாக இருப்பதாக கூறி வந்த அமெரிக்கா மற்றும் அதன் நேச நாடுகளின் பாதுகாப்பு அமைப்புகள் மொத்தமும் சின்னாபின்னமாகியுள்ளது. இந்த நிலையில் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஏன் ராணுவ ரீதியாகவும் கூட நல்ல ஒத்துழைப்புடன் செயற்படுவதாக ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் தலைநகர் காபூலில் உள்ள போதைப்பொருள் ஒழிப்பு சிகிச்சை மருத்துவமனை ஒன்றின் மீது பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் 400 பேர் உயிரிழந்ததாக ஆப்கானிஸ்தான் அரசு குற்றம் சாட்டியது. இந்த தாக்குதல் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே நிலவி வரும் எல்லையோர பதற்றத்தை ஒரு முழுமையான போர் சூழலாக மாற்றியுள்ளது. ஆப்கானிஸ்தான் எல்லையை மீறி பாகிஸ்தான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு தாலிபான் அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் சுகாதார அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில், காபூலில் உள்ள அந்த பெரிய போதைப்பொருள் சிகிச்சை மருத்துவமனை பாகிஸ்தானின் வான்வழி தாக்குதலில் முற்றிலும் தரைமட்டமானதாக தெரிவித்துள்ளார்.
இந்த துயர சம்பவத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 400ஆக அதிகரித்துள்ளதாகவும் மேலும் 250க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேலிய ராணுவத்தின் தென் பிராந்திய கட்டளை தலைமையகம் மற்றும் ராஃபேல் ஆயுத நிறுவனத்தின் தளங்கள் மீது ஈரான் பாரிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் தற்போதைய போரின் 56வது அலை தாக்குதல்கள் என ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை அறிவித்துள்ளது. இதில் இஸ்ரேலின் பாதுகாப்பு உட்கட்டமைப்புகள் ஆயுத கிடங்குகள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. கட்டாரில் அமைந்துள்ள அமெரிக்காவின் மிக முக்கியமான அல்-உதைத் விமான தளத்தின் மீதும் ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈராக்கின் குர்திஸ்தான் பிராந்தியத்தில் உள்ள எர்பில் பகுதியில் தங்கியுள்ள ஆயுதமேந்திய எதிர்ப்பு குழுக்களின் நிலைகள் மீதும் ஈரானின் ட்ரோன் பிரிவினர் தாக்குதல் நடத்தினர். ஈரானின் புதிய தலைவராக சையத் முஜ்தபா ஹமேனி நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 4 என்ற பெயரில் ஈரான் தனது பதிலடி தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றது. மத்திய கிழக்கு போர் சூழலில் ஈரான், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான மோதல் இப்போது ஒரு தீர்க்கமான கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக இந்த யுத்தத்தின் போக்கை மாற்றக்கூடிய சக்தியாக ரஷ்யா உருவெடுத்துள்ளது. அமெரிக்காவுக்கு பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. ரஷ்யா இதுவரை நேரடியாக போரில் ஈடுபடாவிட்டாலும் ஈரானுக்கு பின்னால் இருந்து வழங்கும் உதவிகள் அமெரிக்காவுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளன. ஈரானின் ஏவுகணைகள் இஸ்ரேலின் அயன் டோம் அமைப்பை மீறி துல்லியமாக தாக்குவதற்கு ரஷ்யாவின் செயற்கைக்கோள் தரவுகள் மற்றும் உளவு தகவல்கள் பெருமளவில் உதவுகின்றன. ரஷ்யாவின் அதிநவீன S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் போர் விமானங்கள் ஈரானுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது இஸ்ரேலிய போர் விமானங்கள் ஈரானுக்குள் நுழைவதை தடுக்கிறது. அமெரிக்காவின் தடைகளை தகர்க்க ரஷ்யாவும் ஈரானும் இணைந்து மாற்று பொருளாதாரத்தை கட்டமைக்க உருவாக்கி வருவது அமெரிக்க டாலரின் அதிகத்துக்கு ஆபத்தாக முடிந்துள்ளது. இந்நிலையில் ஈரான் தெரிவிக்கையில், எங்கள் மண்ணில் கால் வைத்தால் அமெரிக்க வீரர்களின் பிணங்கள் தான் திரும்பும் என எச்சரித்துள்ளது. அடுத்து ரஷ்யா கருத்து வெளியிடுகையில், ஈரானை தாக்கினால் அது ரஷ்யா மீதான தாக்குதலாக கருதப்படும் என மறைமுகமாக தனது போர் உத்தியை தெரிவுபடுத்தியுள்ளது. அடுத்து இஸ்ரேல் கூறுகையில், தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினாலும் தனது வான் பாதுகாப்பு பலவீனமடைவதை கண்டு கவலை அடைந்துள்ளதாக இஸ்ரேல் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அமெரிக்கா தனது படைகளை முழுமையாக திரும்ப பெறாத வரை போர் ஓயாது என்ற ஈரானின் பிடிவாதமான முடிவு அமெரிக்காவை ஒரு நீண்டகால போருக்குள் தள்ளியுள்ளது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்ரேல் போர் உக்கிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலுக்குள் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு அரசியல் குழப்பங்கள் மற்றும் மொசாட் தொடர்பான அதிரடி தகவல்கள் கசிந்துள்ளது. இஸ்ரேலிய ஊடகங்களின் படி பிரதமர் நெதன்யாகுவின் போர்க்கால முடிவுகளுக்கு மொசாட் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. சுமார் 250க்கும் மேற்பட்ட முன்னாள் மொசாட் அதிகாரிகள் மற்றும் உளவுத்துறை நிபுணர்கள் இணைந்து போரை முடிவுக்கு கொண்டுவர கோரி நெதன்யாகுவிற்கு பகிரங்க கடிதம் எழுதியுள்ளனர். ஈரானுடன் நேரடி போரில் ஈடுபடுவது இஸ்ரேலின் நீண்டகால பாதுகாப்பிற்கு ஆபத்தானது என அவர்கள் எச்சரிக்கின்றனர். நெதன்யாகுவின் சில ரகசிய திட்டங்கள் மொசாட் வட்டாரங்களில் இருந்தே கசிந்ததாக கூறப்படுகிறது. இது நெதன்யாகுவின் அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் ஒரு அதிரடி திருப்பமாக பார்க்கப்படுகிறது. சமூக வலைதளங்களில் நெதன்யாகு கொல்லப்பட்டதாகவும் அவரது குடும்பத்தினர் கதறி அழுவதாகவும் பரவும் செய்திகள் உண்மையில்லை என்பதும் இதன்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய மொசாட் தலைவர் டேவிட் பார்னியா நெதன்யாகு மற்றும் CIA தலைவருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். ஆனால் உளவுத்துறைக்குள் ஒருவித அதிருப்தி நிலவுவது உறுதியாகியுள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்திற்குள் ஏற்பட்டுள்ள பிளவு போரின் தீவிரத்தை குறைக்கக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அதே சமயம் அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஆதரவு நெதன்யாகுவிற்கு இருப்பதால் அவர் தனது பிடியை தளர்த்த தயாராக இல்லை. ஈரானின் ஹைபர் செகண்ட் ஏவுகணைகள் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பை மீறி தாக்கி வருவது இஸ்ரேல் ராணுவத்திற்குள் ஒருவித தடுமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது ஒரு முக்கிய திருப்பமாகும். ஈரானுடனான போர் நீண்டு கொண்டே செல்வதும் இஸ்ரேலிய நகரங்கள் மீது ஈரான் தொடர்ந்து ஏவுகணை தாக்குதல்களை நடத்துவதும் மக்கள் மத்தியில் அதிருப்தி ஏற்படுத்தியுள்ளது. டெல் அவீவ் நகரில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் திரண்டு நெதன்யாகு பதவி விலக கோரி போராடி வருகின்றனர். போரினால் மக்கள் படும் துயரமே இதற்கு காரணம். காசாவில் இன்னும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிணை கைதிகளை மீட்பதில் அரசு போதிய ஆர்வம் காட்டவில்லை என அவர்களது குடும்பத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர்.
நெதன்யாகு மீதான ஊழல் மற்றும் அதிகார முறைகேடு வழக்குகள் விசாரணையில் இருக்கும் போதே அவர் பதவியில் நீடிப்பதை ஒரு தரப்பினர் எதிர்க்கின்றனர். டெல்-அவீவ் நகரின் கபிமா சதுக்கம் மற்றும் முக்கிய பாதுகாப்பு அமைச்சக அலுவலகங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. எமது எதிர்காலத்தை அளிக்காதே மற்றும் இப்போதே பதவி விலகு என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் இளைஞர்கள் மற்றும் முன்னாள் இராணுவத்தினர் போராட்டத்தில் நெதன்யாகுவுக்கு எதிராக ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் நெதன்யாகுவுக்கு எதிராக போராடும் போராட்டக்காரர்கள் வாகனத்தை எரித்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். இதனால் போர் சூழலுக்கு மத்தியில் உள்நாட்டு கலவரங்கள் வெடித்துள்ளதால் அங்கு வாகனங்களை எரித்தும் உடைமைகளை எரித்தும் போராட்டக்காரர்கள் போராடி வருகின்றனர். இதனால் போராட்டக்காரர்களுக்கு இடையிலும் போலீசாருக்கு இடையிலும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. சில முக்கிய நெடுஞ்சாலைகளை போராட்டக்காரர்கள் முடக்கி அங்கே தீ வைத்து போராட்டத்தை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. லெபனானின் தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள 3 பகுதிகளில் இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ஈரானின் தலைநகர் தெஹ்ரானை குறிவைத்து புதிய தாக்குதல்கள் தொடங்கியுள்ளதாக இஸ்ரேலிய இராணுவம் அறிவித்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான ட்ரோன் தாக்குதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இதன் பின்னணியில் கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், குவைட் ஆகிய நாடுகள் இடைமறிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் ஈரானில் உள்ள ஒரு ஆரம்ப பள்ளி மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்காவை பொறுப்பு என தெரிவிக்கப்படுகிறது. அந்த தாக்குதலில் 170 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலானோர் பள்ளி மாணவிகள் எனவும் கருதப்படுகிறது. அமெரிக்கா இஸ்ரேல் மோதலில் தங்களுக்கு இணையும் திட்டம் இல்லை என ஜெர்மனி அறிவித்துள்ளது. மேலும் யூரோப் யூனியன் நாடுகள் கார்முஸ் நிலசந்தியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய படைகளை அனுப்ப விரும்பவில்லை என ஐரோப்பாவின் வெளியுறவு கொள்கை தலைவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் எங்கள் எதிரிகளுக்கு அணுகலை முடக்கியுள்ளோம் என ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த பதற்ற நிலைக்கிடையில் லெபனானில் பல வாரங்களாக நீடித்த குண்டுவீச்சுகளை அடுத்து இஸ்ரேல் தனது வடக்கண்டை நாடான லெபனானுக்கு தரைப்படைகளை அனுப்பியுள்ளது. தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய படைகளுடன் கடுமையான மோதல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலகத்தின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியா ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.